வாங்க குப்பைமேனி சோப்பு செய்யலாம். இங்கே பாருங்கள், குப்பைமேனி நல்லா சூப்பராக மண்டி கிடக்கு பாருங்கள். பாருங்கள், இவ்வளோ இலை பறிச்சாச்சு. ஃபுல்லாக குப்பைமேனி இலை. துணுத்தி பச்சை செடிங்க. துணுத்தி பச்சை இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் துணுத்தி பச்சை. பாருங்கள், துணுத்தி பச்சை செடி. இப்போ துணுத்தி பச்சையை பறித்து இப்போ நம்ம வந்து சோப்பு செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், நிறைய இலை இப்போ பறிப்போம். பறித்து ஒன்றுன்னா சட்டிக்குள்ளே போடுங்க. இங்கே பாருங்க, இலை பறிங்க. துணுத்தி பச்சையை நல்லா பறிங்க. பறித்து சட்டியில் போடுங்க. பாருங்கள், இது நொச்சி இலை. நொச்சி இலையும் நம்ம பறிச்சுக்குவோம். நிறையா நொச்சி இலையும் பறிச்சுக்குவோம். அடுத்தது பாருங்கள், கற்றாழை வந்து நம்ம வந்து ஒரு பீஸ் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நம்ம எடுத்துக்குவோம் கட் பண்ணி. துளசி இருக்குது பாருங்கள், துளசியை நம்ம கொஞ்சம் எடுத்துக்குவோம். வேப்ப மரம் பாருங்கள், வேப்ப மரத்துலேருந்து நல்லா கொழுந்தா இலையை நம்ம கொழுந்து இலையாக பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், புங்கை மரம். இந்த புங்கை மரத்துலேருந்து நல்லா கொழுந்து இலையாக இப்படி பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து உடம்புலையே வந்து உடம்புல வந்து அரிப்பு தழும்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த புங்கை மரத்தோட இலையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கத்தாழை கட் பண்ணியாச்சு. இந்த கத்தாழையை வந்து 2 பக்கமும் நம்ம நறுக்கிக்குவோம். நறுக்கிக்கிட்டு இப்போ வந்து மிக்சியில் போட்டு எல்லா இலையும் போட்டு அரைக்கலாம். காய்ச்சாத பால் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ஜெல்லு எவ்வளோ ஜெல்லு வந்திருக்கு. இதை எடுத்து வச்சுருக்கோம். போட்டு இந்த கத்தாழை ஜெல்லையும் போட்டு அரைங்க. எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு. ஒரு கிண்ணத்தில் வந்து வெள்ளை துணியை போட்டு மிக்சியிலேருந்து இதை வந்து இது பண்ணியாச்சு. இனிமேல் வந்து நம்ம வடிகட்டணும். பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை. ஆனால் பாருங்கள் எவ்வளோ சாறு வருது. கத்தாழை போட்டிருக்கோம், துணுத்தி பச்சை போட்டிருக்கோம், துளசி போட்டிருக்கோம். பாருங்கள், தண்ணியே நம்ம எந்த தண்ணியுமே விடலை. குப்பைமேனி போட்டிருக்கோம். காய்ச்சாத பால் ஊற்றிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சாறு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து சோப்பு செய்ய போகிறோம். பாருங்கள், எல்லாமே வந்து ஒரிஜினல் தான், ஹெர்பல் தான். எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு நேச்சுரல். பாருங்கள், எல்லா எண்ணெயும் எடுத்து வச்சாச்சு. லைன் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ வந்து வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றுவோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, இங்கே பாருங்கள் லைவ் வருதா, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க. எல்லா லையும் ஊற்றியாச்சா, நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு இங்கே பாருங்கள், வீட்டிலையே ரெடி பண்ண மாட்டு பால் வாங்கி பட்டர் இது வந்து இதில் கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டதுனால தான் இங்கே வந்து கட்டியாக இருக்குது. எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகணும். நம்ம தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், ஆலிவ் எண்ணெய், நல்லெண்ணெய், பட்டர் எல்லாம் போட்டுட்டு லைவ் போட்டு நம்ம கலக்குறோம். கலக்கி முடித்தோடனே நம்ம 45 நிமிஷம் ஆகும் இது வந்து நல்லா தோசை பதம் வரதுக்கு. நல்லா கிண்டிட்டு தோசை பதம்
வரணும், இன்னும் வரல. நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன். 45 நிமிஷம் ஆகணும். நல்லா கிண்டோன்னே இந்த குப்பை மேனி சாறை எடுத்து இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அடுத்தது நல்லா தோசை பதம் வந்தோடனே எடுத்து இதில் வந்து மோல்டில் ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு வந்து குப்பை மேனி, கற்றாழை, சோப்பு, துளசி எல்லா சோப்பும் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.